மஞ்சு பிரியா மேம் வாங்க. குட் மார்னிங் டு ஆல். கேக்குதா நான் பேசுறது? நான் பேசுறது கேக்குதா? 1 hour மேம் சொன்ன மாதிரி ரொம்ப சைலண்டா நிறைய சேட்டை பண்ணுவீங்க தெரியும். அங்கங்க அப்படியே கொஞ்சம் பேசிட்டே இருப்பீங்க. ஒரு 1 hour எதுவுமே பேசாம சைலண்டா இங்க என்ன பண்றாங்க, இங்க பிரசன்டேஷன் எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. கம்பல்சரி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கிற செமினார் லாஸ்ட் வரைக்கும் மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஒரு செமினார் எடுத்திருந்தேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் யூஜி, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து மல்டிமீடியா விஷுவலைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எடுத்துறேன். இன்னி வரைக்கும் எனக்கு அந்த கான்செப்ட் மறக்கல. ஸோ எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்கும் நம்புறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோடெக்கோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸோ எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட் தேய்ச்சி ரெக்கார்டுன்னு சொல்லலாம். தேய்ச்சிட்டே தான் இருக்கும் மறுபடியும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தேய்ச்சிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ISO அப்ரூவல் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு இன்ஸ்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோடெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். ஸோ 2006ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2023 வரைக்கும் ஸ்டில் நவ் ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு சின்ன ஒரு சிட்டில வந்து இப்போ ஒரு கிராமத்துல இருந்து வந்த பீப்புள்ஸ் தான் இப்ப இருக்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 7200 ஸ்டூடெண்ட்டை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் கணக்கு படி 7205 ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கும் நன்றி. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க படிக்கிற இந்த PGDC அப்படின்ற ஒரு கோர்ஸ், இதை பத்தி யாராச்சும் தெரியுமா? யாருக்காச்சும் இதுக்கு நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக wishes to our entire team. PGDCM means post graduate in diploma in computer application. நம்ம வந்து first of all வந்து நார்மலா வந்து A to Z நோட்பேட்ல இருந்து above Excel and then வந்து PGDCM full அப்படினா வந்து tally வரைக்கும் பார்க்கணும். ஆல்ரெடி சொல்லிருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். கிளாஸ்க்குள்ள வந்த உடனே நீ டிசி எடுக்கலாம் வந்திருப்ப. ஓகே, இல்லக்கா ஏதோ 2 சப்ஜெக்ட் ஓகே. பட் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த PGDCன்ற கோர்ஸ் வந்து நீ எடுத்து தான் ஆகணும். அதை படி, அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவோம். கரெக்டா? எத்தனை பேரை மாத்தி விட்டுருக்கோம் PGDCக்கு? டிசிஏ டிஎஸ்சில இருந்து ஓகே. சைடுல நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இன்னைக்கு வர முடியல. ஓகே டன், இன்னைக்கு சண்டே. பட் நீங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த PGDC அப்படின்ற கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஓகேங்களா? இதுல மொத்தம் 7 சப்ஜெக்ட் கவர் 6 சப்ஜெக்ட் கவர் ஆகும்னு சொல்லியிருப்போம். ஸோ விண்டோஸ், DCA, HTML, CSS, Photoshop, Tally, Prime வந்து கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட் எதுக்காக படின்னு சொல்றோம். நீங்க வந்து DPலேயே கூட படிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி சிஸ்டம் பத்தின பேசிக் வந்து கம்பல்சரி எல்லாருக்கும் தெரியணும். கரெக்டா இல்லையா? உங்க சிஸ்டம் பத்தி எதுவுமே தெரியாது, 0 லெவல். ஆனா நான் ப்ரோக்ராமிங் படிப்பேன், எனக்கு ப்ரோக்ராமிங் தான் வேணும்னு வந்திருப்பீங்க. ஆனா அடுத்ததே PGDC கோர்ஸ் கம்பல்சரி போடுவாங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு Photoshop தெரியாது, DCல ஒரு எடிட் பண்ண சொன்னா எடிட் பண்ண தெரியாது, சிஸ்டம்ல இருந்து ஒரு மெயில் பண்ண தெரியாது. கரெக்டா இல்லையா? எஸ் ஆர் நோ? சவுண்ட் கேட்கலையே. எஸ், ஓகே டன். ஸோ இப்போ இப்படி இருக்க ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே படிச்சிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க ஜாபுக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவன் வந்து பிபிடி பிரசன்டேஷன் கேட்கட்டும், வேர்ட்ல டாக்குமெண்ட் எடிட் பண்ண சொல்லட்டும், எக்ஸல்ல ஃபார்முலா போட சொல்லட்டும், போட்டோஷாப் டிசைன் பண்ண சொல்லட்டும். இல்ல எனக்கு ஐடியாவே இல்லை, நான் வந்து ஐடி ஃபீல்டு போக போறேன், ஏதோ வெப் டெக்னாலஜி பண்ண போறேன் அப்படின்னா நீங்க HTML CSS போகலாம். அதுவும் இல்ல என்னால ஐடியும் போக முடியாது, நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் போக முடியாது, நான் ஒரு அக்கௌண்டிங் போக போறேன்ப்பா, நான் போயிட்டு ஒரு பேங்க்ல போய் உட்கார போறேன் அப்படின்னும் போது கம்பல்சரி Tally அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா இல்லையா? நீங்க என்ன வேலை படிங்க கோர்ஸ்ல, நான் வந்து 100 ஆனா நான் ஒரு பேங்க்ல போயிட்டு எனக்கு வந்து சிஸ்டம்ல போட தெரியாது, நான் நோட்ல தான் எழுதுறேன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா? கம்பல்சரி ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? அப்போ அந்த டைம்ல ஒரு சிஸ்டம் தேவைப்படுது. அப்ப வேற Tally மட்டும் போதுமா? நீங்க Tally சாஃப்ட்வேர் வந்து நான் வந்து அக்கவுண்ட்ஸ் மட்டும் போட்டா போதும் அப்படின்னு விடுவாங்களா? அப்ப அந்த அக்கவுண்ட்ஸ் போடு, எனக்கு வந்து ரிப்போர்ட்டை மெயில் பண்ணு, இந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு வேர்டா டாக்குமெண்டா ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ நீ எங்க கனெக்ட் பண்ணாலும் இந்த PGDCன்ற கோர்ஸ்க்குள்ளார இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா அப்ப என்னக்கா PGDC படிக்கணுமா, அதுக்காக இவ்வளவு பேசுறீங்களா நீங்க நினைக்க வேணாம். ஸோ இதனால என்ன வேல்யூ இருக்கு, இது வரைக்கும் PGDC படிக்காத பசங்க கம்பல்சரி அந்த கோர்ஸ் படிங்க அப்படின்னு நான் சொல்றேன், ஓகேங்களா? அந்த
and then DPL. ஸோ ரொம்பலாம் பேச மாட்டேன், 3 கோர்ஸ் மட்டும்தான். ஸோ DPL எடுத்தீங்க அப்படின்னா C, C++, பைத்தான் வரும்போது ஜாவாக்கு வருவான். அக்கா நான் ஜாவா தான் படிப்பேன், எனக்கு DPL வேணாம், எனக்கு C வேணாம், நல்லா தெரியணும். ஒரு ப்ரோக்ராம் போடுன்னு சொன்னா போட தெரியாது. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? DPL ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா இல்லையா? ராகுல் எங்க இருக்கான்? ராகுல் போயானா? சரி ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாவாக்காக தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க, ஓகேவா? பட் C, C++, பைத்தான் இது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சாதான் ஜாவா வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? இதை உங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லுங்க. C, C++, பைத்தான் படிக்காம ஜாவா படிச்சா ஏதோ காலேஜ்ல எடுக்கிற மாதிரி தான், வந்தோம் போனோம் மட்டும் தான் இருக்க முடியும், ஓகேங்களா? அந்த வெப் டெக்னாலஜி ஓகே. இப்போ எல்லாமே போட்டிருக்கீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்ற கோர்ஸ், ஓகேவா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு பீக்ல இருக்க ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கேக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே ஒண்ணா சேர்ந்து படிக்கிற ஒரு கோர்ஸ் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். எஸ் ஆர் நோ? எத்தனை டிஎம்பி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? how many members? hand raise. அவ்வளவுதானா? சோ ஓகே, நிறைய பேர் வரல. இப்போ ஜாயின் பண்ண கரெக்ட்டா 200 ஸ்டூடண்ட்ல மேக்ஸिमम 70 மெம்பர்ஸ்க்கு மேல 100 கிட்ட பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? சோ அந்த பீக் வந்து வேற லெவல்ல இருக்கு. சோ கம்பல்சரி முடிஞ்சா அந்த கோர்ஸும் படிங்க, ஓகேவா? சரி ஓகே, थैंक यू so much. ரொம்ப நேரம் பேசிட்டேன். இப்போ நம்ம செமினார் செக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கீதா மேடம், தென் ஒரு வாட் இஸ் மீன் பை கம்ப்யூட்டர் கிளாஸஸ் அண்ட் CGDCA DPL பற்றி ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்த நமது மஞ்சு மேடம்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிற செமினார் கிளாஸஸ் இது திருப்பியும் சொல்கிறேன். கைஸ், ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸோ எல்லாருக்குமே என்னுடைய ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பேசும்போது எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து நர்வஸே ஆக வேண்டாம். பிகாஸ் இது வந்து உண்மையாலுமே உங்களுக்கான ஒரு ஸ்டேஜ். ஸோ இதில் நர்வஸ் ஆகிறதுக்கு தேவையே இல்லை. அதை விட முக்கியம், நீங்கள் என்ன கான்செப்ட் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, பென்ட்ரைவில் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதை பற்றி எந்த ஒரு கேர்னஸ்மே வேண்டாம். வாட் எவர் உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை நீங்கள் தைரியமாக கேஷுவலாக பேசுங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய மைக்ரோடெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷனுடைய யூடியூப்பில் அப்லோட் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் நீங்கள் இதை வந்து நீங்கள் நம்மளோட ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே யூடியூப்பில் இருக்கும். மைக்ரோடெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்ற யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி எல்லா ஈவெண்ட்டுமே நம்ம போட்டிருப்போம். ஸோ அதையே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களோட அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நம்மளோட இதில் யூடியூப்பில் எத்தனை வருஷங்கள் கழிச்சினாலும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த செமினார் உங்களோட முன்னாடி வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி இந்த 17th இயர் 17 ஆண்டுகள் எங்கள் கூட சப்போர்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், தென் எங்களுக்கு இப்போ இங்கே நம்மளுடைய பில்டிங் ஓனர், தென் நம்மளுடைய உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிற ஓல்டு ஸ்டாஃப்ஸ், கரண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே இந்த டைமில் மைக்ரோடெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சார்பாக எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக நான் கூப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் நவீன், டேலி இன்ட்ரோடக்ஷன். தமிழ்ச்செல்வி, about Wi-Fi. Good morning to all. I am Tamil Selvi. நான் வந்து Wi-Fi பத்தி சொல்ல போறேன். First Wi-Fi. Wi-Fi னா வயர்லெஸ் ஃபெசிலிட்டி. இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா VK Access அப்படி சொல்ற அவர் கண்டுபிடிச்சாரு. அவர் எப்ப பிறந்தார் அப்படி சொன்னா ஜூலை 31ல 1941ல பிறந்திருக்காரு. இவர் வந்து 1977ல இவர் வந்து தரலியை அறிமுகப்படுத்திய ஒரு குழுவின் தலைவராக இருந்திருக்காரு, ஓகேங்களா? வைஃபை இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தா வைஃபை வந்து ஒரு பிரிண்டரா இருக்கலாம், வந்து ஸ்கேனரா இருக்கலாம். கம்ப்யூட்டர் பிற சாதனங்களை இணைக்க சொல்ல அது வந்து குறும்பருப்பு, கம்பிகள், வளையம்பீடு வச்சு பயன்படுத்தும். இது இல்லாம பிற சாதனங்களை இணைக்க சொல்லி கேபிள்கள் பயன்படுத்தாம ஒரு கம்பெனிக்குள்ள நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுதான் வைஃபை. வைஃபையோடைய நன்மைகள் அதான் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து வைஃபை வந்து இன்டர்நெட்டை வழங்குகிறது. இன்றைய உலகில வந்து வைஃபை வந்து ஒரு பெஸ்டா நமக்கு தெரியுது. வைஃபை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளா வந்து வீட்லயும் சரி, கம்பெனிலும் சரி, எங்க போனாலும் நமக்கு வந்து வைஃபை யூஸ் ஆகுது. வைஃபை பத்தி ஒரு எக்ஸாம்பிளா வீட்ல வந்து கொரோனா பீரியட்ல இருந்திருப்பீங்க பாதி பேரு.
எல்லாமே தான் இருந்தோம். பட் எல்லாமே ஒரு வீட்டில் வந்து ஒரு ரூம்ல வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து எல்லாமே மொபைல், லேபு, டேப் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ண சொல்ல அவங்க ஒரு மந்த்துக்கு வந்து நெட் பேக் வந்து 600 அபோவ் பே பண்ணுவாங்க. இது இல்லாமல் வைஃபை வந்து கனெக்ஷன் கொடுத்தா அந்த 10 மெம்பர்ஸுமே அந்த வைஃபை வந்து யூஸ் ஆகும். இதனால வந்து வைஃபை வந்து அதிக நன்மை தரத்துக்காக இருக்குது. அதிக நம்மளுக்கு சப்போர்ட்டாவா இருக்கு இந்த வைஃபை. சிட்டி டு அனதர் சிட்டிலும் வேர்ல்டு டு அனதர் வேர்ல்டிலும் வைஃபை வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமா ஒரு கருதப்படுகிறது. இப்போ வைஃபை பத்தி நன்மைகள் சொன்னா நன்மைகள் இருந்தா அதுக்கு தீமைகளும் இருக்கும். நான் தமிழ்ல சொல்றது வச்சுக்க, இங்கிலீஷ்ல எனக்கு சொல்ல வராது. அதோட தீமைகள் அப்படி சொன்னா லெஸ் ஸ்பீடு, லெஸ் கண்ட்ரோல் அப்படி. அவ்வளவுதான். தூரத்தில் வெற்றியும் இல்லை, தட்டிவிடும் தூரத்தில் நானும் இல்லை. இதை நான் இன்னொன்னு அங்கேயே நான் சொல்லியிருப்பேன். இந்த கவிதை எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைஃப்ல சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் செமினார், நல்ல பெஸ்ட்டாக ஒரு கிளாஸ் கொடுக்கலாம் எல்லாருமே. நெக்ஸ்ட் ஹரிணி. ஓகே, ஹரிணி வந்து அபவுட் மைக்ரோடெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பற்றி ஒரு பிபிடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு கொடுக்கலாம். Good morning to one and all present here. இப்போ நான் எதை பற்றி சொல்ல போறேன்னா Good morning to one and all present here. நான் இப்போ எதை பற்றி சொல்ல போறேன்னா about Microtech Computer Education. Welcome to Microtech Computer Education. இப்போ என்னன்னா Microtech Computer Education is a software training institute. இது என்னன்னா இப்போ நம்ம Microtech Computer Educationக்கு வந்தோம்னா ஒரு சாஃப்ட்வேர் பற்றி கற்றுக்கலாம். Then this institute is one of the programming computer talents developing center building a skilled manpower force in the area of computer for global requirements. அதாவது இங்கே வந்து என்ன நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பற்றி கற்றுக்கலாம் இங்கே. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர்னா என்னன்னா internal components of computer is called as a software. ஒரு internal components என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. And then a program contains save data. ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரே டேட்டால சேவ் பண்ண முடியும். And then a software collection of programs. ஒரு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா மதர் போர்ட் அண்ட் ப்ரோக்ரஸிவ். நெக்ஸ்ட் என்ன போய் பார்க்க போறோம்னா ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்னா the physical components of education is called hardware. ஒரு காம்பவுண்ட்ஸ் கம்ப்யூட்டர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹார்ட்வேர் சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மானிட்டர், மவுஸ் அண்ட் கம்ப்யூட்டர். ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு செமினாரா வெரி குட். ஸோ அதுக்கு ஒரு நல்ல கிளாப் பண்ணலாம். இன்னும் நம்ம சவுண்டாக ஃபஸ்ட்டு பேசினதே வந்து நியூவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட விஷயம் மைக்ரோடெக் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குது. இன்னும் நீங்கள் போக போக நல்ல ஒரு ஷைனான ஒரு பெஸ்ட்டான ஒரு செமினாராக நீங்கள் கொடுப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் அபவுட் ஃபோட்டோஷாப் பற்றி ஒரு ஸ்மால் செமினார். இப்படி Good morning to everyone. I am Kritika. I am going to take the above topic of introduction to Photoshop. First, Photoshop was introduced by Thomas and John Cullen in the year 1988. Generally, we know about Photoshop is an editing of an image. To edit an image, there are various tools. They are move tool, marquee tool, crop tool, healing brush tool, eraser tool, bucket tool, etc. etc. Using this tool, we can edit photo, raster graphic images, photo editing. For example,
இருக்காது பக்கத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி ஏதோ 2-3 பேர் புதுசா இருப்பாங்க. பட் அவங்களும் உங்க ஃப்ரெண்டா நினைச்சிட்டு தைரியத்துல அடிக்க போறது இல்ல, ஃபர்ஸ்ட் பிரைஸ்லாம் செலக்ட் பண்ண போறது இல்ல. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான். தப்பா இருந்தாலும் உங்களுக்கு ஜென்ரலா என்ன தோணுதோ அதை பத்தி பேசலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சசிகலா. சசிகலா அபவுட் போட்டோஷாப் பத்தி பேசுறதுக்கு வராங்க. ஸோ இந்த கிளாப் பண்ணலாமே, ஏன்னா ஒரு மாதிரி சைலண்டா இந்த சாப்பிட்டு வேற நினைக்கிற யாருமே இல்லை சொங்கி மாதிரி இருக்கீங்க. காலையிலேயே ஒரு மாதிரி பிரிஸ்கா இருக்கா என்ன சசிகலா. ஸோ ஓகே, குட் மார்னிங் டு ஆல். மை நேம் இஸ் பி சசிகலா. நான் ஃபோட்டோஷாப் எடுத்திருக்கேன். அதில் டெக்ஸ்ட் டூல்ஸ் பற்றி எடுத்திருக்கேன். ஸோ ஃபோட்டோஷாப்பில் எல்லோரும் மோஸ்ட்டாக வந்து நம்ம ஃபோட்டோஸ் தான் அதிகமாக எடிட் பண்ணுவோம். ஆனால் டெக்ஸ்ட்டுக்கு அந்த அளவுக்கு நம்ம வேல்யூ கொடுக்க மாட்டோம், அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நான் டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்டோட இவ்வளோ வெரைட்டி இருக்குது, இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன மாடல் வேணுமோ அதை நீங்கள் எடுத்து இப்படி பண்ணிட்டு இங்கே தான் ஃபானோட ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. அங்கே நீங்கள் போயிட்டு நீங்கள் அதை என்னென்ன வேணுமோ பண்ணிக்கலாம். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட போல்டா, இது இத்தாலி மாடல், அண்டர் மாடல் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஃபாண்டோட சைஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் உங்கள் ஃபாண்ட் சைஸை மாற்றிக்கலாம். நீங்கள் என்ன ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இங்கே வந்து உங்களுடைய டெக்ஸ்டை வந்து ஸ்ட்ராங் போல்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கே இந்த இத்தாலி மாடல் அதுவும் இதே தான், சேம் தான். டெக்ஸோட அலைன்மெண்ட் லெஃப்ட் ரைட் சென்டர் அது யூஸ் பண்ணுவாங்க. அதை டெக்ஸோட கலர் நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர் வேணாலும் இங்கே கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டு லேயரில் போயிட்டு ரைட் சைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரேடிங் கலர், அங்கே போய் உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் எந்த மாடலில் வேணாலும் நீங்கள் பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்விடேஷன் ஏதாவது பார்ப்பீங்களா, அந்த ஸ்டைல்மே மாற்றிக்கலாம். Next one, Magam Jayachandran about C. So clap along. A very good morning to everyone. Myself, I am M. Jayachandra, detailed student of Microtech. Here I am here to say about C introduction. First of all, what is a programming language? Programming language is a set of rules using the programming language is a set of rules that gives a way to computer about what operation to perform. This programming language is a set of rules that gives for communicating an algorithm. History of C language. The C language was developed in the year 1972 at Bell Telephone Laboratories by Dennis Ritchie. The name C was taken from the second letter of the earlier version BCPL, the basic combined programming language. Features of C language. It is a flexible and low-level structured programming language. It is a low-level language. It includes the features of low-level language as like assembly language. It is much faster and efficient language. It has ability to extend itself. Operate. No problem. Operators. There are 8 types. Increment operator, increment or decrement operator, bitwise operator, special operator. Yes, data types. Data types are divided into 3 sections: primary, derived, and user defined. Primary we have integer, character, float, and double. Derived we have structure, union, function, array, pointers. User defined we have structure, union, class, method. Conditional statement. There are 3 types of conditional statement, 5 types of conditional statement. If statement, else statement, if else statement, else if statement, nested if else statement, switch if statement. And there are 3 types of unconditional statements.
start, break, go to, and continue. Looping statements. There are 3 types of looping statements: while loop, do while loop, for loop. Arrays. An array is a collection of elements in a single data type. There are 3 types of arrays: one-dimensional array, two-dimensional array, multi-dimensional array. Thank you. Okay, next one, Komathi, about HTML. பசங்க பேசிட்டே இருக்காங்க பாருங்க. Good morning to all. I am Komathi. I tell about HTML. Our name is in previously in year 1, 1991 to 92. What is HTML? HTML னா ஒரு ஃபுல் ஃபார்ம் வந்து ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அது வந்து இதுக்காக நம்ம ஒரு வெப்பேஜை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காகவோ இதில் வந்து நிறைய ஆப்ஸ் உருவாக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கேம்ஸ் அதெல்லாம் உருவாக்கலாம். இதில் வந்து லாங்குவேஜ் வந்து இன்ட்ராக்டிவ் வந்து கம்ப்யூட்டரில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து இன்ட்ராக்டிவ். அட்ராக்டிவ் வந்து கவர்ச்சியானது. யூசிங் சிஎஸ்எஸ், கேஷ் ஸ்டைல் ஷீட், பேக்ரவுண்ட் கலர், இமேஜ், ஃபாண்ட் ஸ்டைல் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஜேஎஸ்ல ஜாவாஸ்கிரிப்ட் அது வந்து ஒரு ஆக்ஷன், அதில் வந்து அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். HTML வந்து பேர் டேக், அன்பேர் டேக். பேர் டேக் வந்து இணையானது, அன்பேர் டேக் வந்து இணை இல்லாதது. பேர் டேக் வந்து இப்போ நம்ம ஒரு பேராகிராஃப் வந்து ஓப்பன் பண்ணோம்னா அது வந்து க்ளோஸ் டேக் வந்து யூஸ் பண்ணலாம். அன்பேர் டேக்ல வந்து ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும், அது வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹிஸ்ட்ரி ஆஃப் HTML வெப்பேஜோட தமிழை வந்து HTML சொல்லலாம். இதில் வந்து நிறைய வந்து டீம் பர்னர்ஸ்லி வந்து அவர் வந்து நிறைய தகவல்லாம் எப்படி வந்து ஷேர் பண்ணலாம் வெப்பேஜ் மூலம் அது வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். வேரியேஷன் ஆஃப் HTML-ஓட பதிப்பு எப்படின்னா இப்போ நம்ம வந்து HTML 2.0 வந்து நிறைய வந்து மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தலாம். HTML-ல வந்து யூஸ் பண்ணுறாங்க. 1995 அப்புறம் தேவ் ராக்கெட் அவர் வந்து நிறைய கவர்ச்சியான தகவல்கள் வெப்சைட்டில் உருவாக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. இது வந்து கம்ப்யூட்டர் ஒரு லாங்குவேஜ், கோட் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லலாம். தேங்க்யூ சார். சபரீஸ்வரன் 6th ஸ்டூடெண்ட். காலேஜ் போயிட்டீங்க, என்ன இடத்துல வெயிட் பண்ணுறீங்க? Version of Microsoft Windows, the program of print, open and save file in Windows. Mac BMC, GIF, PNG, JPEG and single page, TIF format, GIF format, general interchange format, PNG. Go to the next. PNG, JPEG, joint photograph export group, and TIFF tag in image file format. Thank you, சபரீஸ்வரன். Okay, சூப்பரா சொன்னாங்க. And then next one, Lakshmi, and Lakshmi. Good morning to one and all. My name is N. Lakshmi. My presentation is about e-commerce. E-commerce எலக்ட்ரானிக் காமர்ஸ் சொல்லுவாங்க. தமிழில் வந்து மின் வணிகம். மின் வணிகம்னா நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்ஸ்லாம் பண்ணுறது அதுதான். டெஃபினிஷன் ஆஃப் e-commerce. இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, விற்கிறது அதெல்லாம் தான் e-commerce சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் e-commerce. டைப்ஸ் ஆஃப் e-commerce வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இப்போ வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் காமர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் டு கன்சியூமர். இப்போ வாங்கி ஒருத்தவங்களுக்கு விற்கிறது வந்து பிஸ்னஸ் டு கன்சியூமர். பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். பிஸ்னஸ் டு கவர்மெண்ட்னா
ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்காக சேல் பண்ணுறதா பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். கன்சியூமர் டு கன்சியூமர். கன்சியூமர் வாங்கி திரும்ப கன்சியூமர்கிட்டே கொடுக்குறது கன்சியூமர் டு கன்சியூமர். கவர்மெண்ட் டு கன்சியூமர். இப்போ கவர்மெண்ட் டு கன்சியூமர்னால் கவர்மெண்ட் ஃப்ரீயாக நம்மளுக்கு கொடுக்குற குட்ஸ் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் டு கன்சியூமர். கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். கவர்மெண்ட் டு பிஸ்னஸ்னால் கவர்மெண்ட் வச்சு நம்ம பிஸ்னஸ் வந்து கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆஃப் இ-காமர்ஸ். ப்ராசஸ் ஆஃப் இ-காமர்ஸ் வந்து நம்ம ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி அது வேர் ஹவுஸில் இருந்து நம்மளுக்கு ஷிப் ஆகி நம்மள்கிட்ட வரது வந்து ப்ராசஸ் ஆஃப் இ-காமர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ். ஃபீச்சர்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் வந்து இது எல்லா இடத்துலையும் இருக்குது இ-காமர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப செக்யூர்டு. நெக்ஸ்ட்டு வந்து குவாலிட்டி, யூனிவர்சல் குவாலிட்டி. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ரிச்னஸ் அண்ட் இன்டராக்டிவிட்டி.